வணக்கம். நான் சரவணன் பேசுகிறேங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்ம குழந்தைகளோட ஆசீர்வாதத்தில் நம்ம கோயிலில் வருஷத்துக்கு வருஷம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி பூஜைகள் போன வருஷத்தோடு இந்த வருஷம் நல்லா சிறப்பாக செய்யணும். நம்ம குலதெய்வங்களோட சந்தோஷத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் நம்ம டைம் டேபிள் படி, அதாவது நம்ம கேலண்டரை ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம் என்னென்னைக்கு என்னென்ன பூஜை நடக்கும்னு. அது மாதிரி நம்ம வருடாபிஷேகம் வந்து வர 28/2/2026 அன்னைக்கு நடக்குதுங்க. அது ஒரு சனிக்கிழமைங்க. அவசியம் எல்லா குடும்பத்தோடு வந்துடுங்க. இப்போலேருந்தே பிளான் பண்ணிக்கோங்க. அந்த சாட்டர்டே சண்டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, நம்ம கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. எங்கே போய் வேண்டுனாலும் குலதெய்வத்தை போய் அதை பாருங்கள். ஒரு தடவை வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கங்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் எல்லா குடும்பங்களில் இருக்க எல்லாருமே வரணும், அவசியம் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கான ரிமைண்டர் மெசேஜ் எல்லாம், அதுக்கான பூஜை டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் வந்து போட்டு விட்றேங்க. அதே மாதிரி நம்ம கோயிலில் வந்து பௌர்ணமி பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு பௌர்ணமியும் இதுவரையில் மிஸ் பண்ணாமல் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரே சந்தோஷம் என்னென்னா, அந்த அன்னைக்கு நல்லா சாமிக்கு நல்லா நைவேத்தியம் வச்சு, நல்லா கோயிலெல்லாம் சாமிக்கு புது உடுப்பெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம். என்ன வரக்கூடிய குடும்பங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுவரை 4-5 குடும்பங்களுக்கு மேலே வரதில்லை. ரெகுலராக வர ஒரு 4 குடும்பம் மட்டும்தான் வந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ திருச்சியில் இருக்கிறவங்க யாராவது போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள். அடுத்தது வந்து 1ஆம் தேதி February 1ஆம் தேதி அன்னைக்கு வருதுங்க. அந்த அன்னைக்கு வந்து அம்மா இங்கேருந்து வருவாங்க, ஒய்ஃப் வருவாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் வருவாங்க. உங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போகிறதா இருந்தால் அழைச்சிட்டு போகிற சொல்கிறேன். அம்மாவும் ரஞ்சனா அண்ணி ரெகுலராக போயிட்டுருக்குறாங்க. இது மாதிரி ரெகுலராக யாரும் வர விருப்பப்படுறீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க, போயிட்டு வந்துடுங்க. பௌர்ணமிக்கான கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து ஒரு பூஜைக்கு வந்து நமக்கு ஆகிற செலவு வந்து 2500 அந்த 2500 வந்து ஒருத்தரே ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. 500 ஒரு ஆள் கொடுத்தா போதும் ஒரு பூஜைக்கு. நீங்கள் வந்து வருஷத்தில் வந்து அதிகபட்சமாக என்ன 6000 கொடுக்கலாம். பூஜைக்கு காசு கொடுத்தா தான் வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் காசு கொடுக்குறீங்க, கொடுக்கல, உங்களோட பங்களிப்புலாம் இருக்குது இல்லை, அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து நின்னாவே போதும். காசு கொடுக்க விருப்பம் உள்ளவங்க அவசியம் கொடுங்க. 2500 முழுசாக கொடுக்க தேவையில்லை. 500 ஒரு பங்கு. நீங்கள் வருஷத்தில் எத்தனை பங்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நம்ம பௌர்ணமி பூஜையை பற்றிங்க. அவசியம் வர 1ஆம் தேதி வந்து நிறையா பேர் வாங்க. நல்லா எப்படி சொல்கிறது, ரெகுலராக வாங்க. அந்த கோயிலுக்கு ரெகுலராக வந்துட்டு போகிறதுக்கு நல்ல பலன்கள் ஒரு 3 பேர் என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம குலதெய்வம் நம்மளை கைவிட்றாதுங்க. யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் தெய்வத்தை வந்து தள்ளி வச்சிடாதீங்க. அவங்கள கூட வச்சுக்கோங்க. அவங்க நமக்கு நல்லது தான் செய்வாங்க, நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்க. அவசியம் பௌர்ணமி அன்னைக்கு எல்லாத்தையும் சந்திப்போம். அதே மாதிரி கேலண்டர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா குடும்பத்துக்கும் அந்த அன்னைக்கு வந்தவங்களாம் வாங்கியிருப்பாங்க. இன்கேஸ் கேலண்டர் யாராவது வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களோட ஊர் பொறுப்பாளர்கள்ட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு 10 to 15 டேஸில் உங்களுக்கு கேலண்டர் வந்துடுங்க. நம்ம கேலண்டரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் படம் அனுப்பிச்சிருப்போம் ஆல்ரெடி. வேணால் கூட இந்த வீடியோவோட சேர்த்து இன்னொன்று அனுப்பிச்சி விட்றேன். என்னன்னைக்கு நம்ம கோயிலில் என்ன பூஜைங்கிறது ஸ்பெசிஃபிக்காக தெரியுங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டிங்கனாவே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னன்னைக்கு பூஜை, என்ன பூஜை நடக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருங்க. அடுத்து நம்ம வருஷம் வரிங்க 2025 வந்து ரொம்ப பேர் கொடுக்கலைங்க. கொடுக்காதவங்க தயவுசெய்து கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நம்மளோட வரி வசூல் வந்து Jan to December தான், கேலண்டர் இயரில் தான் பண்ண போகிறோம். ஸோ 2026 வந்துருச்சு. நிறைய பங்காளிகள் அவங்க என்னை மன்னிக்கணும். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 20 கால் வந்திருக்கு, எங்கள் வரியை வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி. ஸோ ரொம்ப நன்றிங்க. நான் தான் டிலே பண்ணுறேன். இந்த தை மாதத்துலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி புது புக்கு ஒன்று பிரிண்ட் ஆகி வரணும். அது வந்தோடனே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வருடாபிஷேகத்துலேருந்து இந்த வருஷத்துக்கான வரியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. இது நம்ம அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்காகவும் வருஷம் அந்த 2 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு புக்கை மாற்றிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இது. அதுக்கான டிலே தான். அடுத்து வந்து அந்த வருடாபிஷேகத்தில் வரவிலிருந்தே வாங்கிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க.
உங்களுக்கு மற்ற தேவைகள், அதாவது கேலண்டர், மற்ற பூஜை டீட்டெயில்ஸு, கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸு ஏதாவது வேணும்னா அவசியம் உங்கள் ஊர் பொறுப்பாளர்கிட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா விளக்கமும் கொடுப்பாங்கங்க. வில்வராயனாக இருக்க பெருமைப்படுவோம். நன்றி, வணக்கம்.